அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் 5 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் சேட்டலைட் கான்ஸ்டலேஷன் வில் பி பில்ட் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து இன்ஸ்பேஸ் ஆஃப் இந்தியா வந்து ரீசெண்டாக டெண்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் வந்து யார் வந்து அந்த விஷயத்தை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு 12 எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸோட கான்ஸ்டலேஷன் வந்து பில்ட் பண்ண போறாங்க. இது வந்து ட்ரிபிள் பி ப்ராஜெக்டா வந்து இருக்க போகுது. சரியா? பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலியமா இந்த 12 கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறத நமக்கு யாரு பண்ணி தர போறாங்க அப்படின்னா, பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா அப்படிங்கிற இந்த ஸ்பேஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது, which two advanced stealth frigates will the Indian Navy commission simultaneously on 26th August 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எந்த 2 ஷிப்பை வந்து கமிஷன் அப்படின்னா லான்ச் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன் டர்ம்ஸ் ஆஃப் நேவி கமிஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ என்ன 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் உதயகிரி அண்ட் தென் ஐஎன்எஸ் ஹிம்கிரி அப்படிங்கிற இது 2யும் லான்ச் பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது, which state government has launched India's first drone-based artificial rain trail. ஸோ ட்ரோன் பேஸ் பண்ணி நமக்கு ஆர்டிஃபிஷியல் ரெயினை கொண்டு வரதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து யார் பண்றாங்க அப்படின்னா, ராஜஸ்தான் வந்து பண்றாங்க. சில்வர் நைட்ரேட் தான் யூஸ் பண்ணுவாங்க பொதுவாக ஆர்டிஃபிஷியல் ரெயின்னா. ட்ரோன் பேஸ்டா எப்படி கிளவுட்ஸ்ல அது ஸ்ப்ரே பண்ணி நம்ம ரெயினை கொண்டு வர வைக்கிறது அப்படிங்கறத தான் இங்க ப்ராஜெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருன்னா ராஜஸ்தான். அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆபரேஷன் லான்ச்ட் பை த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அலாங் த ராஜஸ்தான் பார்டர் அஹெட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்காக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பார்டர் ரீஜன்ல ஒரு ஆப்ரேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஆப்ரேஷன் பேர் என்னன்னா ஆப்ரேஷன் அலர்ட். ஓகேவா? ஸோ இந்த இன்சர்ஜென்ட்ஸ்லாம் யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ரேஷன் அலர்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. லாஸ்டா, வாட் இஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷனல் யூத் டே 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் யூத் டேங்கிறது ஆகஸ்ட் 12. அதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லோக்கல் யூத் ஆக்ஷன்ஸ் ஃபார் எஸ்டிஜி அண்ட் பியாண்ட் அப்படிங்கிறதா இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.